தேர்தல் பத்திரம் மூலமா நன்கொடையா கொடுக்கலாம்னு பிஜேபி அரசு 2019 ஒரு ஆணையை வெளியிட்டுச்சு. இந்த ஆணை யாருக்கு லாபமா இருந்துச்சோ இல்லையோ, பிஜேபி அரசுக்கு பயங்கர லாபமா இருந்துச்சு. பிஜேபிக்கு பணமழை கொட்டோ கொட்டுன்னு கொட்டுச்சு. குபேரரே வந்து நேரா கொடுத்திருந்தா கூட இவ்வளவு பணம் கொடுத்திருக்க முடியாது. அதாவது ஈயம் பூசின மாதிரி இருக்கணும், பூசாத மாதிரி இருக்கணுன்ற மாதிரி இவங்க டீட்டெயில் எல்லாமே கொடுத்த மாதிரி இருக்கணும். ஆனா டீட்டெயிலா கொடுத்த மாதிரி இருக்கக்கூடாது. இந்தியாவில் இருக்கக்கூடிய தனிப்பட்ட நபரோ அல்லது நிறுவனமோ, வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தனிப்பட்ட நபரோ அல்லது நிறுவனமோ, இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த கட்சிக்கு வேணும்னாலும் எவ்வளவு கோடி ரூபாய் வேணும்னாலும் தேர்தல் பத்திரம் மூலமா நன்கொடையா கொடுக்கலாம்னு பிஜேபி அரசு 2019 ஒரு ஆணையை வெளியிட்டுச்சு. இந்த ஆணை யாருக்கு லாபமா இருந்துச்சோ இல்லையோ, பிஜேபி அரசுக்கு பயங்கர லாபமா இருந்துச்சு. பிஜேபிக்கு பணமழை கொட்டோ கொட்டுன்னு கொட்டுச்சு. குபேரரே வந்து நேரா கொடுத்திருந்தா கூட இவ்வளவு பணம் கொடுத்திருக்க முடியாது. அந்த அளவுக்கு பிஜேபிக்கு பணம் சேர ஆரம்பிச்சது. இதுல பிஜேபி மட்டும்தான் லாபம் அடைஞ்சுதானா? பிஜேபி மட்டும் கிடையாது. பிஜேபியோட சேர்ந்தே நிறைய கட்சிகளுக்கும் இது மூலியமா ஆதாயம் கிடைச்சிருக்கு. இருந்தாலும் இந்த தேர்தல் பத்திர நடைமுறை வெளிப்படையா இல்லைன்னு நிறைய கட்சிகள் வழக்கு தொடர ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இந்த தேர்தல் பத்திரம் பத்தின விவரங்களை ஆர்டிஐ மூலமா நம்ம தெரிஞ்சுக்க முடியாது. இதனால நிறைய கட்சிகள் வழக்கு தொடர ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வழக்குக்கு பிப்ரவரி மாதம் உச்சநீதிமன்றம் தீர்ப்பும் கொடுத்துருக்கு. அந்த தீர்ப்பில் எஸ்பிஐ வங்கி எந்தெந்த நிறுவனங்கள் எந்தெந்த கட்சிக்கு எந்தெந்த தேதியில் எவ்வளவு பணம் கொடுத்துருக்காங்கன்ற டீட்டெயில் எல்லாத்தையுமே மார்ச் 6ஆம் தேதிக்குள்ளே தேர்தல் கமிஷன் கிட்ட ஒப்படைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதை தேர்தல் கமிஷன் அவங்களோட வெப்சைட்லையும் போஸ்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் எஸ்பிஐ பேங்க்கோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு கால அவகாசம்னு கொஞ்ச நாள் கேட்கல, கிட்டத்தட்ட 5 மாதம் கேட்டிருக்காங்க. இது அதிகப்படியான கால அவகாசம். இது கண்டிப்பாக கொடுக்க முடியாது. ஏன்னா இந்தியா இன்னைக்கு டிஜிட்டல் இந்தியாவாக மாறிடுச்சு. எல்லாரோட கணக்குமே ஒரு சில நொடிகளில் நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதனால ஒரு பேங்க் செக்டார் நீங்கள் இந்த வார்த்தையை சொல்லக்கூடாது. அதனால நீங்கள் குறிப்பிட்ட கால அவகாசத்தில் உங்கள் டீட்டெயில் எல்லாத்தையுமே தேர்தல் பத்திரம் பற்றின டீட்டெயில் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி தேர்தல் ஆணையத்துக்கிட்ட ஒப்படைக்கணும். இந்த தேர்தல் ஆணையம் இதை கண்டிப்பாக அவங்களோட வெப்சைட்டில் போஸ்ட் பண்ணணும்னு சொல்லி தீர்ப்பை முடிச்சுட்டாங்க. இதையடுத்து மார்ச் 12ஆம் தேதி தேர்தல் ஆணையத்துக்கிட்ட இந்த டீட்டெயில் எல்லாமே எஸ்பிஐ வங்கி ஒப்படைச்சிருக்கு. மார்ச் 14ஆம் தேதி தேர்தல் கமிஷன் எஸ்பிஐ வங்கி கிட்ட இருந்து வாங்கின டீட்டெயில் எல்லாத்தையுமே போஸ்ட் பண்ணியிருக்காங்க. உச்சநீதிமன்றம் எந்த நிறுவனம் எந்த கட்சிக்கு எவ்வளவு பணம் எந்த தேதியில் கொடுத்தாங்க இந்த மாதிரியான எல்லா டீட்டெயிலுமே கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஆனால் இதை எஸ்பிஐ பேங்க் ரொம்ப விவரமாக கையாண்டிருக்காங்க. அதாவது ஈயம் பூசின மாதிரி இருக்கணும், பூசாத மாதிரி இருக்கணுன்ற மாதிரி இவங்க டீட்டெயில் எல்லாமே கொடுத்த மாதிரி இருக்கணும். ஆனால் டீட்டெயிலாக கொடுத்த மாதிரி இருக்கக்கூடாது. அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இவங்க எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, யார் பணம் கொடுத்துருக்கா, யார் விட்ரா பண்ணியிருக்கா, அவ்வளோதான். ஆனால் யாருக்கு நேரடியாக கொடுத்தாங்கன்ற விவரத்தை ஃபுல்லாக மறைச்சிட்டாங்க. எஸ்பிஐ பேங்க் இதை மொத்தம் 2 தொகுப்பாக வெளியிட்டிருக்காங்க. இதில் முதல் பட்டியலில் 337 பக்கம் இருக்குது. இதில் முதல் தொகுப்பில் என்ன இருக்குன்னா, பத்திரங்கள் வாங்கிய தனிநபர்கள், நிறுவனங்கள் தொடர்பான தகவல்கள், தேதி மற்றும் பத்திரத்தோட மதிப்பு இவ்வளோதான் இருக்குது. 2வது தொகுப்பில் என்ன இருக்குது அப்படின்னா 426 பக்கங்கள் இருக்குது. எந்தெந்த கட்சிகள் அந்த பத்திரங்களை பணமாக்கியிருக்காங்கன்ற விவரம், தேதி மற்றும் பத்திரத்தோட மதிப்பு இதெல்லாம் மட்டும்தான் இருக்கே தவிர பத்திரப்பதிவு எண் குறிப்பிடலை. இந்த பத்திரப்பதிவு எண் மூலமாக தான் எந்த நிறுவனத்திலிருந்து எந்த கட்சிக்கு எவ்வளவு பணம் போச்சுன்ற தெளிவான டீட்டெயிலை நம்ம எடுக்க முடியும். அதனால இந்த பத்திரப்பதிவு எண்ணை மட்டும் விட்டுட்டு எஸ்பிஐ வங்கி மற்ற எல்லா டீட்டெயிலுமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதில் அதிகமாக நன்கொடை கொடுத்த கம்பெனி யாருன்னா, ஃபியூச்சர் கேமிங் அண்ட் ஹோட்டல் சர்வீசஸ் என்ற ஒரு லாட்டரி கம்பெனி 1368 கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க. இவங்க கொடுத்தது மட்டுமே 1300 கோடினா இவங்க லாபம் எவ்வளவா இருக்கும்? அது மட்டும் இல்லாமல் சில வருடங்களுக்கு முன்னாடி இந்த கம்பெனியில் ஒரு ஐடி ரைடு நடந்திருக்கு. அதில் 500 கோடி ரூபாய்க்கு மேலே சொத்து முடக்கியிருக்காங்க. முடக்குனது 500 கோடி, இவங்க கொடுத்தது 1300 கோடி. இதுவே கிட்டத்தட்ட 2000 கோடி வருது. இவங்க இழந்தது மட்டும் 2000 கோடியாக இருந்துச்சுன்னா இவங்களோட லாபம் எவ்வளவா இருக்கும் நம்மளால கணக்கு கூட போட்டு பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு லாபத்தை இந்த கம்பெனி சம்பாரிச்சிட்டு இருக்காங்க. 2019 இருந்து 2024 ஜனவரி வரைக்கும் கிட்டத்தட்ட 16,518 கோடி ரூபாய் மதிப்புள்ள 28,030 தேர்தல் பத்திரங்கள் விற்பனை செய்யப்பட்டிருக்கதா வங்கி தெரிவிச்சிருக்கு. இதில் பாஜக மட்டுமே 1,566 கோடி ரூபாயும், காங்கிரஸ்க்கு 1,123 கோடி ரூபாயும், திரிணாமுல் காங்கிரஸ்க்கு 1,092 கோடி ரூபாயும் பத்திரங்கள் மூலமா நன்கொடை பெற்றிருக்காங்க.